இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 15/3/2025 இன்று தவக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதும் அவருக்கு உகந்ததாயிருக்கிறது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்று இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் அழைப்பு விடுத்தார். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் என்ற அழைப்பை நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வின் நிறைவு என்பது நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் அடங்கியிருக்கிறது. நிறைவான பாதையிலே நாம் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. காரணம், நமது சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் நம்முடைய விருப்பத்தை சார்ந்ததாக இருப்பதனால் அல்லது இவ்வுலகு சார்ந்த விருப்பமாக இருப்பதனால் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கின்றது. எனவே இன்றைய வாசகங்கள் குறித்து காட்டுகின்ற செயல்களை நாம் செய்யும் பொழுது இறைவனுடைய நிறைவை நாம் பெறுகின்றோம். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் அழைப்பு சீடர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். நம் சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அதே வேளையிலே பகைவரிடமும் அன்பு கூர்வாயாக என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்மை அன்பு செய்வோரை அன்பு செய்வது மிகவும் எளிதானது. நமக்கு உதவி செய்வோருக்கு உதவி செய்வது மிகவும் எளிதானது. நமக்கு நல்லென சொல்வோருக்கு நல்லென பேசுவது என்பது மிகவும் எளிதாயிருக்கிறது. ஆனால் நமக்கு எதிராக செயல்படுவோருக்கு நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. எனவே நம்மை துன்புறுத்துவோருக்காக இறை வேண்டல் செய்யுங்கள் என்ற இறைமகன் இயேசுடைய அழைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பகைவரை அன்பு செய்யும் போது நமது விருப்பத்தை துறக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தலச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார் என்ற இந்த இறை வார்த்தைகள் நமக்கு இறைவனுடைய உண்மை இயல்பை சுட்டி காட்டுகின்றது. இறைவன் வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்கிறார். இறைவன் மனிதரை வெறுப்பதில்லை என்பதை நாம் உணர்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்வு சிறந்த வாழ்வாக விண்ணக தந்தையைப் போல நாம் நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் புனிதர்களுடைய அருள் வாழ்வில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் நமது சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதும் அதிலும் குறிப்பாக நம்மை வெறுப்போரை நாம் அன்பு செய்வதும் நமக்கு எதிராக செயல்படுவோருக்கு நாம் தீமை இழைக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் கடமையாயிருக்கிறது. தீயவர்களை நாம் அன்பு செய்யும் பொழுது தீமையை நாம் அனுமதிப்பதாக அர்த்தம் அல்ல. மாறாக நாம் தீயவர்களுடைய செயல்களை கண்டித்து தீயவர்களுக்கு நாம் உதவியாக இருந்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதையும் உணர்த்துகின்றது. தீமையை வெறுக்கின்ற ஆண்டவர், பாவத்தை வெறுக்கின்ற ஆண்டவர் பாவியை மன்னிக்கின்றார். எனவே நாமும் தீமையின் சார்பாக நாம் இல்லாமல் பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டு பிறரை நல்வழிப்படுத்துவதற்காக பிறருடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்முடைய பகைவரை கூட மன்னிக்கக்கூடிய உண்மையான அருளை இறைவனிடம் வேண்டுவோம், மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பகைவரையும் நேசிக்கின்ற உள்ளத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகின்றீரே. நாங்கள் நிறைவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீரே. உம்முடைய கொடைகளால் எங்களை நிரப்பியருளும். நாங்கள் தீமையின் சார்பாக தீமையின் பக்கம் நில்லாமல்
எங்கள் சகோதர சகோதரிகளை உண்மையான மனித நேயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி உம் பாதையிலே வழிநடக்க துணை செய்ய எங்களுக்கு ஆற்றலை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.